லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் ஆறுதல் அடையும் விதத்தில் குர்ஆனில் அழகான பல வாசகங்களை கூறி முஃமின்களில் உற்சாகப்படுத்துகின்றான் வல்ல அல்லாஹ். நம்முடன் யார் இருக்கின்றனர், நாம் தனிமையில்தான் இருக்கின்றோம் என நாம் உணரும் போது வல்ல இறைவன் கூறுகின்றான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். அல்லாஹ் உங்களுடனே இருக்கின்றான், நீங்கள் எங்கிருந்த போதிலும். நான் மட்டும்தான் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றேன் என நம் சிந்தனை நம்மை புரட்டி போடும் பொழுது வல்ல இறைவனின் அழகிய வார்த்தை, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுப்பதில்லை. சோதனை காலங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். ஒருவேளை பொறுமை இழக்கும் தருணம் வரும் பொழுது வல்ல இறைவன் நம்மை பார்த்து உணர்த்துகின்றான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாக உள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்றியே பெறுவார்கள். துன்பம் மட்டும்தான் வாழ்க்கையா என விரக்தியாகும் பொழுது நமக்கான ஆறுதலாக வல்ல இறைவனின் அழகிய வார்த்தை, فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا. நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கின்றது, நிச்சயமாக துன்பத்துடன் தான் இன்பம் இருக்கின்றது என்பதாக. பாவத்தில் மூழ்கி அல்லாஹ் நம்மையெல்லாம் மன்னிப்பானா என நிராசை கொள்ளும் பொழுது வல்ல இறைவன் அடியானை பார்த்து கூறும் ஆறுதல் வார்த்தை, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் மீது ஒருபோதும் நிராசையாகாதீர்கள். அடியான் தன்னிடம் கேட்பதை விரும்புகின்றான் அல்லாஹ். அதற்காக தன் திருமறையில் பல பிரார்த்தனைகளை நமக்காக சொல்லி காட்டுகின்றான். அதில் ஒரு பிரார்த்தனை, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். எங்கள் இறைவா, எங்களுக்கு இவ்வுலகில் அழகிய நன்மையையும் இன்னும் மறுமையில் அழகிய நன்மையையும் வழங்கி நரக நெருப்பின் வேதனையை விட்டும் பாதுகாப்பாயாக. ஆமீன். ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. எங்கள் ரப்பே, நாங்கள் மறந்து குற்றம் செய்து விட்டாலும் அல்லது நாங்கள் தவறு செய்திருந்தாலும் எங்களை நீ குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் ரப்பே, எங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது பலுவை நீ சுமத்தியதை போன்று எங்கள் மீது பலுவை சுமத்தாதிருப்பாயாக. மேலும் எங்களின் ரப்பே, எங்களுக்கு எதில் சக்தி இல்லையோ அந்த ஒன்றை எங்களுக்கு சுமத்தாதிருப்பாயாக. எங்களுடைய குற்றங்களை எங்களை விட்டும் அழித்து விடுவாயாக. எங்கள் பிழைகளை மன்னித்தருள்வாயாக. மேலும் எங்களுக்கு கிருபை செய்வாயாக. நீயே எங்களின் எஜமானன்.
ஆகவே நிராகரிக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. ஆமீன். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد. எங்களின் ரப்பே, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் இதயங்களை சருகிவிடுமாறு செய்துவிடாதே. இன்னும் உன்னிடமிருந்து எங்களுக்கு நல்லருள் வழங்கிவிடுவாயாக. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளியாக இருக்கின்றாய். எங்கள் ரப்பே, நிச்சயமாக நீ ஒரு நாளில் மனிதர்களை ஒன்று திரட்டக்கூடியவனாய் இருக்கின்றாய். அந்த நாள் வரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். ربنا تقبل منا إنك أنت السميع العليم. எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இப்பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ செவியுறுபவனாகவும் அதிகம் அறிந்தவனாகவும் இருக்கின்றாய். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.